நான் அப்படி சொன்னேனா? பின்ன நீங்க நடந்துக்கிற முறையெல்லாம் அப்படிதானே இருக்கு. என் மாப்பிளைய மட்டும் என்ன அடி அடிச்சியா? தூர தள்ள போறியா இல்லையா? தூர தள்ளுடி, தூர தள்ளு. இனி ஏதாவது ஒப்பாரி வச்சா அதுக்கப்புறம் ஒன்னையும் தூக்கி விட்டு 4 ஜம்ப் கொடுப்பேன். அம்மா வசமா சிக்கிட்ட போல இருக்க கடவுளே. இந்த பொம்பளைட்ட நான் எப்படி தப்பிக்க போறேன்? யாரு தப்பிக்க போறேன்? இந்த பையன் வேற இல்லையே. எங்க தொலைஞ்சு போறானோ? யார்கிட்டயே சொல்லி அக்கப்பக்க ஆளுகளை கூட்டலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம இருக்கம்மா. அங்க என்ன திட்டி யோசிக்க? ஆளை கூட்டலான்னு பாக்கியா? இல்ல சும்மா தான் நிக்கேன். எப்பா பையில என்னத்தை கொண்டு வந்து தொலைஞ்சிருக்கு? பையில ஒருவேளை கல்லு கட்டையெல்லாம் கொண்டு வந்திருக்கா அந்த மனுஷனை அடிக்கிறதுக்கு. இந்த மனுஷன் இன்னைக்கு செத்தாரு. அடி என்ன அப்படி பேந்த முழிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சும்மா. இந்த மொட்டை பொம்பளை நம்ம மாப்பிளைய தேர்ல போட்டு அடி அடின்னு அடிச்சாள. இப்ப எதுக்கு நம்ம வீடு தேடி வந்திருக்கா? அதுவும் கட்ட பையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காள. என்னவோ யாதன் தானே உன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கடவுளே உட்கார்ந்துட்டு இனி எப்படி எதிச்சு போவோம்? இது என்ன கொடுமையா இருக்கு. எடி இது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சே. ஒரு கப்பு பச்சை தண்ணியை கொண்டு தரணும்னு உனக்கு தெரியாதடி? போய் கொண்டாட்டி போ. சரி கொண்டு வரேன். இந்த பொம்பளை எங்க வீட்ல வந்து நடு வீட்ல உட்கார்ந்துகிட்டு காலை நீட்டி என்னையவே அதிகாரம் பண்ணுது. இது இங்க இருந்து போவாதா? ஷப்பா என்ன வெயில் அடிக்கம்மா. முட்டை மண்டையெல்லாம் வியாருக்குது. பாத்து பாட்டி, இப்படி எல்லாம் குதிரவால் போடக்கூடாது மக்களே, சிக்காதான் ஆகும். பாட்டி எனக்கு இதுதான் பிடிக்கும். பாட்டி எங்க காலேஜ்ல எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் ஸ்டைலா தான் போட்டுட்டு வருவாங்க. என்னத்த ஸ்டைலு? நாங்கெல்லாம் அந்த காலத்துல காப்பிடி எண்ணெய் எங்க அம்மா உச்சம் தல்லே வச்சு அப்படியே முழுக்க தேய்ச்சி விடுவா. நல்ல சீவி சிக்க எடுத்து பின்னல போட்டு அதுல ரோஸ் கலர்ல பஞ்சு மிட்டாய் கலரு ரிப்பன் வச்சிருப்போம். அந்த ரிப்பனை அப்படியே மடிச்சு கட்டி விடுவா. பார்க்கணும் எங்க அம்மா. ஏ அப்பா இடுப்பு கீழே கிடக்கும் என் முடி. நல்ல ஐஸ் போட்டு சர்பத் வச்சிருக்கேன் குடி. தேங்க்ஸ் திட்டி. அம்மா தென்றலுக்கு தலைய பிடிச்சு என்ன செஞ்சிட்டு இருக்க? அடி பியாத்தி இப்படி முடியா குதிரால் மாதிரி போட்டிருந்தானா முடி கழிஞ்சு தானே போவோம். அதனாலதான் பின்னி கட்டலான்னு பாத்துட்டு இருக்கேன். சித்தி சொல்லுங்க சித்தி. சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க பாட்டி. ஏமா முடுமணி நீ எந்த காலத்துல இருக்க? அவ ஸ்டைலா அவளுக்கு பிடிச்சிருக்கு அது மாதிரி போட்டு குடி. சித்தி சர்பத் குடுக்கலையா பாட்டிக்கு? மக்களே உங்க பாட்டிக்கு சுகர் மனம் போகட போக்கல போகுது. அதனாலதான் சர்பத் குடிக்கல. நீ குடி. பாட்டி இப்பதான் உங்களோட முடிய பாக்குறேன். நல்ல நீளமா இருக்கு இந்த வயசுல கூட. ஆனா என்ன எல்லாமே ஒயிட் ஹேர் ஆயிட்டு. வயசு என்னாச்சு? எப்பியாத்தி நீ உனக்கே கல்யாணம் முடிக்க வயசு வந்தாச்சு. பின்ன வெள்ளையானா பச்சையானா சிவப்பானா? ஆனா முடிய பத்தியா எவ்வளவு நீளத்து கிடக்கு. அதுக்குதான் சொல்லுது நல்ல எண்ணெயை வச்சு தலையில நல்லா அரைக்கி எடுத்து தலையை கட்டுன்னு. சரி பாட்டி சரி, நான் ட்ரை பண்றேன். மக்களே இன்னும் 2-3 நாள் இங்க நின்னுட்டு தானே போவேன். இல்ல பாட்டி இன்னைக்கு அப்பா வரேன்னு சொல்லி இருக்காங்க. வீட்டுக்கு போகணும். என்ன தென்றலுமா காலேஜ் போடும் எக்ஸாம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்ப. இப்பதான் படிப்பு முடிச்சிட்டல பிறகு என்ன 2-3 நாள் நின்னுட்டு போலாம். ஆனா சித்தி இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போட்டுருக்கான்ல அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். புக்ஸ் எல்லாம் அங்க வீட்ல இருக்குது. அது போய் படிக்கணும். சரி ஆமா எக்ஸாம் போட்டிருக்கோம்ல என்ன நல்ல படி மக்களே. ஏதாவது ஒரு வேலையை வாங்கிரு. ஆமா சித்தி நானும் அதான் நினைச்சிருக்கிறேன். எடி உங்க மைனிகாரி எங்க போனா? அப்பளே உள்ளுக்குள்ள குடுக்குடுன்னு ஓடுனா எங்க இருந்தா வந்து இப்ப ஆள் அணக்கமே இல்லடி. என்ன செய்தா? உள்ள கடந்து உறங்கிட்டு இருக்காளோ? ஏமா மைனியை பத்தி பேசும்போது மட்டும் மூஞ்சியா இப்படி போகுது உனக்கு? மைனி சும்மா போய் ரூமா பூட்டிட்டு இருக்க மாட்டாவோ. ஒருவேளை தலைவலிக்குதா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்து தூங்கிட்டு இருப்பவளா இருக்கும். நான் தான் சரி தூங்கட்டுமே எழுப்பாண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் கழிக்கிட்டு கழிச்ச உடனே எழுப்புறேன். எடி யார்கிட்ட சோத்த பொங்குவா? ஒரே அடி உன் தலையில வேலையை கட்டிடலாம் நினைக்கலோ? அப்படிலாம் மைனி நினைக்க மாட்டாவோ. சும்மா எதையாவது ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நான் போய் சோற பொங்குதே அதுக்குள்ள எந்திரிச்சு வந்துருவோம். அந்தல குழம்பு போய் போவோம். அந்தல சாப்பிடலாம். என்னதான் அந்த வீட்டுல நடக்க தெரியல. போ போய் சோத்த பொங்கு. எனக்கு வயிறு வேற பசிக்கு. சுகர் வேற இருக்குல்ல. சுகர் இருக்குன்னு சொல்லுத. ஆனா ஒதுக்குல போய் முட்டையை வாங்கி திங்கவும் லட்டை வாங்கி திங்கவும் சின்ன பிள்ளைத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பாட்டி லட்டு எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க பாட்டி. மக்களே உன் சித்திகாரி எதையா ஒண்ணு சொல்லி புலம்புவாம்மா. விடுமா சித்தி விடுங்க சித்தி. வயசான காலத்துல எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க. விடுங்க அவங்களே தன்னால சரியாயிருவாங்க. சித்தி நானும் வரேன். உங்களுக்கு சமையல ஹெல்ப் பண்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணிடலாம். அத்தை எழுப்ப வேண்டாம். சரி மக்களே வா. மைனிகாரிக்கு சப்போட்டு பண்ணுதா சப்போட்டு. கனி எதுக்கு போன் பண்ணுதா? இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. பாவி மக்கா நம்ம வீட்டுக்குள்ள கதை அடைச்சிட்டு இருந்தாலும் வேணா வீடு தேடி வருத. போன எடுக்கணுமா வேண்டாமா? மாற அடிச்சிட்டே இருக்கா. சரி என்னதான் ஆவட்டும் எடுத்து பேசுவோம். ஹலோ ஏடி ஏக்க அந்த பொம்பளை எங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாக்கா. ஏடி என்னடி சொல்லுத? உங்க வீட்டுக்குள்ளயா? வீட்டுக்குள்ள வந்து காலை நீட்டி நல்லா உட்கார்ந்துகிட்டு என்ன தண்ணியை கொண்டாங்காக்கா. அதுவும் இல்லாம ஒரு கட்ட வச்ச பைய கொண்டு வந்திருக்காக்கா. சுமக்க முடியாம கொண்டுட்டு வந்திருக்கா. நல்ல வெயிட்டா இருக்கும் போல. மெதுவா இறக்கி வைக்கும் போதே எம்மாடா எப்பாடான்னா பாவி பாத்து எடுத்து நடந்துக்கிட்டி. ஏடி ஏதாவது கட்ட வச்ச பைக்குள்ள கொண்டு வந்திருக்க போறா. கல்லு கட்டி எதையும் கொண்டு வந்து உன் மாப்பிளைக்கு மண்டையை உடைச்சிருவோன்னு நினைக்கேன். பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. நான் அதான் கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே கிடக்கேன். என் மாமியார் அங்க கிடந்து என்ன கேஸ் கழிச்சிட்டு இருக்கா. என்னன்னு கேஸ்னாலும் பரவாயில்ல பேசினாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேன். ரூமுக்குள்ளே தான் கிடக்க போறேன். அம்மா நீ சொல்லுத பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. தின்னாலும் சரிதான் திங்காட்டாலும் சரிதான். இந்த இடத்த விட்டு நவள மாட்டேனே.
ஏடி ஆனா ஒண்ணு இந்த கஷ்ட நேரத்துல என்னால எதுவும் செய்ய முடியாமலாம் இருக்கும். ஆளாளுக்கு வீட்டுல போய் அடைஞ்சுக்கிட்டவள இந்த நெடுமாரி எங்க போறான்னு தெரியல. இந்த மல்லிகா எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அவகிட்ட ஏதோ பேச்சு கொடுக்காதடி. ஏதாவது சொன்ன மண்டை ஆட்டிட்டு எப்படியாவது வெளியே அனுப்பக்கூடிய வழியை பாரு. திடீர்னு போலீஸுக்கு நான் போன் பண்ணட்டா. வேண்டாக்கா இருக்கச்சர காணாதுன்னு இப்ப போலீஸ் வரையா. வேண்டாக்கா அது மாதிரி எதுவும் செஞ்சிடாத. அதுக்கப்புறம் நம்மள இந்த ஊர்ல வாழ விட மாட்டாங்க பொம்பளை. சரிக்கா போன வைக்கேன்னா அவ தண்ணி கேட்டா பத்துக்க குடிக்கிறதுக்கு. நான் அடுக்காலைக்கு வந்தனா அப்படியே மெதுவா அந்த பொம்பளைக்கு தெரியாம உனக்கு போன் போடுதேன். நீ நெடுமாறிட்ட மல்லிகாட்ட போன் போட்டு ஜாக்கிரதையா இருந்துகிட்டு சொல்லுக்கா. நான் இருந்தா போறது பேசே என்ன ஆக போதோ என் நிலைமை. சரி வைக்கே. சரிட்டி வை வை வை. எல்லாம் அந்த மனசனால வந்த வேணா நம்மள அடிக்க மாதிரி ஊர்ல யாருக்கிட்டையும் சண்டைக்கு போயிருப்பாரு. அதனாலதான் இந்த பொம்பளை நம்ம கிட்ட சண்டைக்கு வந்து நிக்கா. என்ன ஆக போதோ போட்டோம். அந்த பொம்பளை போன பிறகு இந்த மனசனுக்கு இருக்கு. தண்ணி இந்தாங்க. 10 மைல் தூரத்துக்கு அந்தால நின்னுட்டு தண்ணி இந்தாங்கன்னு கேட்டா தண்ணி என்ன பறந்தட்டி வரும் கொண்டாட்டிங்க. இந்தாங்க குடிங்க. அப்பா தண்ணியை குடிச்ச பிறகுதான் போன உசுறு வந்திருக்கு. என்ன இந்த கட்ட வச்ச பையில இருக்கதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பைய மட்டும் தா. பைய வர வீட்டுல ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு வேண்டாம். வேண்டாமா? நம்மடியே இது அலறத பார்த்தாலே பயமெல்லாம் இருக்கு. கல்ல கட்டியா செங்கல எதுவா இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிடுவோம். எக்கா என்னக்கா சொல்லுத? நீ வெளியே வந்துறதடி. கனி வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொம்பளை. ஏக்கா நான் வெளியே வர முடியாதுக்கா. ஏன் தெரியுமா? என் மாமியாரி என்ன உள்ள போட்டு வெளியில அவாடு தாப்பா போட்டு போயிட்டா. இடியப்ப சோத்துக்கு என்ன செய்த? ஏக்கா திங்கலையேக்கா. வயிறு வேற கடமுடான்னு பசிக்குமுக்கா. என் மாமியாரி இருக்கல்லக்கா ஒரு கல் நெஞ்ச காரி. இன்னைக்கு பார்த்து கருவாட்டு குழம்பு அவிச்ச முட்டையும் வச்சிருக்காக்கா. கப கப கபகான்னு வாசம் மட்டும் குப்பு குப்பு குப்புன்னு அடிக்குக்கா. பாவி அவ மட்டும் நல்ல மூக்கு மட்டும் தின்னுட்டு நல்ல படுத்து உறங்கிட்டு இருக்கான்னு நினைக்கக்கா. கூப்பிட காதுலயே கேட்க மாட்டேக்கா. எடி சொக்குக்கு போன் அடிச்சு ஓ மாமியாரியை கதை திறந்து விட சொல்ல வேண்டியதுனே. அவர் சொன்னதை கேப்பா இவ. மனுஷனுக்கு போன் போடுதே எடுக்கவே மாட்டேக்காருக்கா. எங்க கிடக்காருன்னு தெரியல. ஆபீஸுக்கு போறேன்னாரு. எங்க போனாரோ எங்க தொலைஞ்சு போனாரோ. இப்ப என்ன செய்யன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. நீ வேற கனி வேற மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுத. அது வேற எனக்கு கூட கொஞ்சம் வயித்த கலக்குது. நம்ம கஷ்டம் நம்மளோட. ஏதாவது தகவல் கிடைச்சா அடுத்தது போராடி என்னக்கா. மல்லிகா என்ன ஆனாலும் தெரியல. இவ வேற ஒப்பாரி வச்சுக்கிட்டு நம்மளையும் கூட வந்து கெதி கலங்க வைக்கா. சரி போன வைக்கி. மாமியாரி கதவை மட்டும் திறக்கட்டும். அதை உள்ள போட்டு பூட்டுதானா இல்லையான்னு பாத்துட்டே இருங்க. இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆயும் வீட்டு விட்டு வெளியே போகாம அடுக்காலையில கடந்து உருட்டிட்டு இருக்கா பூனை மாதிரி. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே. கரண்டி பிடிக்க வேண்டிய கையா இது. இன்னைக்கு அந்த கரண்டிய பிடிக்க வச்சுட்டாளே அந்த பொம்பளை. சரி சோத்த போட்டு இந்த மனசுல கொடுப்போம். அத்தான் என்னத்தான் வாயை பிளந்துட்டு இருக்கீங்க? சுவாரு அத்தான் சுவாரு. பின்ன சுவாருன்னு தெரியாமல இருக்கு. என்னட்டி அதிசயம் ஆச்சரியமா இருக்கு. சுவாரு கறி கூட்டு எல்லாம் வச்சிருக்க. மழை பெய்தான் பாரு வெளியில போய். ஏங்க இப்படி எல்லாம் ஒரு மாதிரி பேசுதியா? உனக்கு எதுவும் ஆகலையே? ஏங்க ஏன் அப்படி கேக்கிய? எனக்கு ஒண்ணுமே ஆகலங்க. நான் நல்லா தான் இருக்கேன். சோறு போட்டு கொண்டு வான்னு சொன்னா போதும். உடனே சோத்த பொங்கல குழம்ப வைக்கல கூட்ட வைக்கலம்ப. அந்தால ஒரு பாத்திரம் தூக்கிட்டு வாடுவா யார் வீட்டுக்காது. இன்னைக்கு என்னவோ அதிசயமாட்டு சாப்பாடெல்லாம் மெனக்கிட்டு வருது கை கிட்ட. அதுவும் இல்லாம நீ இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியவே போகலையேட்டி. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்னங்க ஒண்ணுமில்ல. சோத்த வாங்கும் தீனும். எனக்கு 1008 சோலி கிடக்கு. ஐயா ஒரு மாதிரி பம்மிட்டு வர. என்ன யாரும் அடிச்சு போட்டாலும் தெரியல. அட பாவி மனுஷன், பாதி விஷயத்தை சரியே சொல்லுதர. அடி வாங்கினது நான் இல்ல, கணிக்கு மாப்பிள. அடுத்த அடி எனக்கு தான் விழுந்துரும். நான் வாடி வந்து கிடக்கேன். இந்த மனசு என்ன ஏது எப்படி தெரிஞ்சுன்னு தெரியலையே. மல்லிகா லேசா அசந்தாலும் இந்த மனசை கண்டுபிடிச்சிருவாரு. அசந்திராத ஏடி அங்க என்ன யார்கிட்ட செவுத்துட்டியா பேசிட்டு இருக்க? யோ மனுஷா, நான் அன்னையில இருந்து ஒழுங்கா சோறு வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அதையும் கெடுத்து குட்டி சோறு ஆக்கிறாதையும். ஒமரு கையில தான் இருக்கு ஒமருக்கு சாப்பாடு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம ஒழுங்கா சோத்தை வாங்கி தின்னும். இல்ல அதுக்கப்புறம் என்னைக்கும் போல எங்கேயாவது கறிய குழம்பு தான் வாங்கணும். இனிமே நான் போக மாட்டேன், நீர் தான் போகணும். ஆமா அதனே எனக்கு சுவாலி போட்டீங்க. யாரும் தின்னா சோறு எத்தனை நாள் கிடைக்க போகுதுன்னு தெரியல. குழம்பு கூட்டுலாம் நல்லா வச்சிருக்காள. அப்ப இவளுக்கு கொழுப்பு தானே வியானுக்கிட்டு தானே வைக்காம தெரியுதா? இப்படி வேலைக்கு கள்ளி வேற என்னத்த சோத்த திங்கிற. நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லுதீரா? எம்மாடி இவட்ட நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு சொன்னோம். அவ்வளவுதான். அந்த ஆளை கொப்புல ஏறிடுவான். பரவாயில்ல ஏதோ திங்க மாதிரி இருக்கு. நல்ல லெட்டர் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிருவாரு. சவத்தை போட்டு எப்பா வீட்டுக்குள்ளேயே கிடக்குது. ஒரு மாதிரிதான் வருது. ஆனாலும் வேற என்ன செய்ய, இங்கனே கிடக்கொண்டிதான். என்னவோ நடந்திருக்குன்னு நினைக்கி அதான் வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேங்க. அடியே மல்லிகா கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்க இதுக்கான சீக்கிரட்ட. என்னடி வாயை பழந்துட்டு இருக்க? எடுத்து ஒண்ணுனா வை. எனக்கு வீட்டு போன நேராவது. இதெல்லாம் எதுக்கு? எடுத்து வை, பொறவு சொல்லுதேன். சோதனைக்கு மேல சோதனையா? ஹார்லிக்ஸ் பாட்டில் வை கீழே. கடவுளே இதெல்லாம் என்னது? அடுத்ததை எடு. அப்படியே கீழே வை. இதெல்லாம் எதுக்கு யாருக்கு? கேட்டாலே யாசுமே. சீக்கிரம் எடு. ஆரஞ்சு பழம். என்னமோ நடக்கட்டு. எடுத்து வச்சிட்டியா? ஆமா. இதெல்லாம் யாருக்கு? எனக்கு.
பைத்தியக்காரி பைத்தியக்காரி. அதனாலதான் உன் புருஷன் இப்படி போட்டு படாத பாடு படுத்த உடனே நீனும் பொறுத்துட்டே இருக்க. வாங்க. நான் எதுக்கு கூப்பிடுதுன்னு தெரியலையே. இதெல்லாம் உன் புருஷனுக்கு தான். அவருக்கு எதுக்கு? எல்லாத்தையும் வெட்டி எடுத்து கொடு, இல்லைன்னா ஜூஸை போட்டு கொடு. என்ன அடிச்சு போட்டேன், மனசு கேட்கல. ஐயே, இந்த அளவுக்கு நல்ல மனசோட இருக்கு. எனக்கு இது நல்ல பொம்பளையா இது கெட்ட பொம்பளையா ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, தலை சுத்துது. அடி தா வாங்க. ஏன் முழிச்சு முழிச்சு பாத்துட்டு இருக்க? வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம். புடிங்க புடி. வேண்டாம். தட்டி வச்சுக்க. போயிட்டு வரேன். உன் புருஷன் அடிச்சு அடிச்சு நீ எப்படி இருக்கன்னு பாரு. போ, நல்ல கறி வாங்கி நல்ல சோறாக்கி தின்னு போ. போயிட்டு வரேன்.